கடந்த 10 ஆண்டுகளா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இது இப்போ முதல் படிக்க வரணும்னு சொல்லும்போது கடந்த 10 ஆண்டுகளா நீங்க இத்தனை ஆண்டுகளா என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு ஒரு தனி மனித போராட்டம். அதை தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் கேட்கணும்ல, நீ கேட்டிருக்கோம். கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் டீகிளாசிஃபை பண்ணிருக்கோம், ஆர்டிஐல வாங்கியிருக்கோம். ஆனால் போராட்டத்தை இன்னைக்கு எடுத்திருக்கோம். நீங்க பாருங்க, இத்தனை ஆண்டு காலமா காங்கிரஸ் 10 வருஷம், அதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் 1974 பாராளுமன்றத்தினுடைய பேச்சுக்கள், இதான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக மாநில தலைவர் ஆன பின்பிருந்து வெளிப்படையாக பேசிய முதல் தலைவர் தான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா சொல்றாரு கச்சத்தீவு. நாளைக்கு நீங்க டாக்குமெண்ட பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கச்சத்தீவை மீட்பதற்கு சொல்வதற்கு அருகதையே. ஆனா இந்த ஆங்கிலத்துல பேசினா கொடுத்துருவீங்களா இங்கிலீஷ் பேசுக்கு? செகண்ட் காப்பி இன்னைக்கு வெளியிடல, அதுக்கு என்ன காரணம்? அண்ணே, ஃபர்ஸ்ட் பார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல வந்திருக்கு. செகண்ட் பார்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒத்துழைச்சாங்க. பார்ட் 1 பார்ட் 2 இரண்டையும் கம்பைண்டா நாளைக்கு சாயந்தரம் உங்களுக்கு கொடுத்தாங்க. சார் நிறைய குழந்தைங்க வந்து உங்களை பாக்குறதுக்கு வர்றாங்க, நிறைய மாலை போடுறாங்க. எதுனா அவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் அல்லது அவங்களுக்கு அது ஓகே, அண்ணாமலை இந்த ஏரியால நீங்க இருக்கீங்க, இங்க தான் ஊராட்சி இன்னைக்கு அதாவது ஊராட்சி வாரியா பகுதி வாரியா பஞ்சாயத்து போறாரு, வாக்கு போறாரு. வெற்றி பெற்ற பிறகு இதே மாதிரி மக்களை சந்திச்சு மக்களை குறை கேட்பாங்க. அண்ணா ஐயா, நீங்க 3 வருடமாக என்னுடைய வேலையை கொஞ்சம் திரும்பி பாருங்க ஐயா. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கும் சென்ற ஒரு மனிதன் நான். 8 மாசமா இங்கேயே சுத்திட்டு இருக்கேன், கிராமத்துல எல்லா இடத்துலயும். அதுவும் 8 மாசமா நகரத்துல சுத்தலீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து 234 தொகுதியும் கடந்து வீதி வீதியாக தெரு தெருவாக கிராமமா வந்திருக்கும். இந்த 3 ஆண்டுகள்ல தமிழகத்துல பட்டி தொட்டி எல்லாம் சுத்தி இருக்கிறேன். யாத்திரை ஒரு பக்கம் விடுங்க, 8 மாசம். அதன் பிறகு எல்லா இடத்துலயும் சுற்றுப்பயணம். ஏசி ரூம்ல இருந்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி நான் இல்லை என்பது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு இந்த பிரஸ் மீட் எங்க நடக்குதுன்னா, இவ்வளவு பெரிய முக்கியமான நியூஸ், ஒரு நேஷனல் நியூஸ் எங்க நடக்குது, ஒரு கிராமத்துல, பல்லடத்துல, ஒரு தோட்டத்துல அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அது கூட பாத்தீங்கன்னா நகரத்துல ஏசி ரூம்ல பண்ணலீங்கன்னா. அதனால என்னை தொடர்ந்து 365 நாட்களும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்து? மக்கள் வந்து நேரடியா உங்ககிட்ட எம்பி ஆனதுக்கு பிறகு நேரடியா தொடர்பு போன் பேசணும், மக்களுடைய தொண்டை அதுக்கான வழிமுறை செஞ்சு கொடுத்துருவீங்க நீங்க? நிச்சயமாங்கண்ணா. ஏன்னா மக்கள் இவ்வளவு ஆர்வமா ஏன் வர்றாங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர், இந்த முறை மாற்றம் வேண்டும், இவர்கள் வித்தியாசமாக இருப்பார்கள், அந்த நம்பிக்கையை நாங்க காப்பாற்றணுமல்லண்ணே. நம்பிக்கை காப்பாற்றணும், அவைலபிளா இருக்கணும், அக்சசபிளா இருக்கணும். தொலைபேசி போன் பண்ணாங்கன்னா அட்டன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அந்த மெசேஜ் நமக்கு வரணும். அதனால்தான் நாங்க ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னோம், எல்லா சட்டமன்றத்திலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம். நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த பிறகு எல்லாத்தையும் கொண்டு வரோம். அதிமுக திமுக என்ன சொல்றாங்கன்னா, பாஜக எங்களுக்கு போட்டியாவே இல்லை, எங்களுக்கு வந்து திமுக பாஜக அதிமுக தான் எங்களுக்கு போட்டி. அப்படியே சொல்லிக்கிட்டு கன உலகத்துல இன்னும் ஒரு 20 நாட்கள் நன்றாக அவர்கள் வாழட்டும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.